ஆனால் உண்மையாகவே பகவானை தெரியுமா? அறிய முடியாத பொருள். பகவானை தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னால், என்னை விட உயர்ந்தவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. ஆனால் பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவை டைரக்டர் சுப்பிரமணியத்தினுடைய சன் எஸ்வி ரமணன் கே ரமணன் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி போனால் காத்து வச்சு ரமணரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு. ஏன்னா கடன்னு கண்ணீர் கொட்டிடுச்சு. என்னடா இவர் ரஜினிகாந்த் கமலஹாசனை கேட்குற மாதிரி என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. பகவான் யார்? பகவான் யார்? யார் சொல்ல முடியும்? ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் அவரை பற்றி பேசுகிறதும் அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவரை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தன் மேலே நிற்கிறான், கீழே அங்கே அவர் இருக்கார், இங்கே இது இருக்குது, அங்கே அது இருக்குது, இங்கே இருக்குன்னா அதுக்கு மேலே இருந்தில்ல அவன் சொல்லணும். இப்போ பகவான் இப்படி, புத்தர் இப்படி, இயேசு இப்படி, இல்லை வேற ஞானிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கணும் அவனுக்கு அறிவு. அவன் தெரிஞ்சிருக்கணும். தெரியுமா நமக்கு பகவான்? தெரியாது. அந்த தெரியாதது ஒன்று நாள். ஆனால் பகவானுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூட்டியிருக்கோம். எனக்கு எவ்வளவு மியூசிக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அதுபோல் பகவானை பற்றி பேசுகிறதுக்குங்கிறதுக்கு யோகியதை உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பது என்னுடைய கொஸ்டின், என்னுடைய அபிப்பிராயம். நான் தப்பாக இருக்கலாம், பேசுகிறோம் மற்றவங்களுக்கு இவர் பெருசாக யாருக்கும் யோகியதை இல்லைன்னு சொல்லி பகவானை பேசுகிறதுக்கு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு எதையாவது எழுதலாம், எதையாவது டிவியில் பேசலாம். ஆனால் உண்மையாகவே யோகியதை இருக்குது என்னை பொறுத்தளவில் யாருக்கும் யோகியதை இல்லை. அது என்ன? 16 வயசை நம்ம கடந்து வந்திருக்கோம். 16 வயசில் நம்ம என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாதா? 16 வயசில் தபத்தில் உட்காந்து கரையான் அரிக்க, உடம்பில் கரையான் அரிக்க. இப்போ ஒரு தவத்தில் இருக்கிறவங்க கரையான் அரிக்க பொறுத்து கொண்டார் அப்படின்னு ஜென்ரலாக தவத்தில் இருந்ததுனால அதெல்லாம் கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, கரையான் அடிக்குது, வலி தெரியுது, இப்போ நம்ம தவத்தில் இருக்கோம், கண்டுக்கிறோம், அப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்தார் அவர். உடம்பே இல்லை பகவானுக்கு. பகவான் உடம்புலேயே வாழலை. உடம்பெல்லாம் நமக்கு வெறும் காட்சியாக நம்மளை காட்டி உடம்புலே இல்லை. பகவான் உடம்புலே வாழலை. அவர் என்னைக்கே மரணானுபவம் அவருக்கு ஏற்பட்டதோ அன்னைக்கே உடம்பு போயிடுச்சு. அண்ணாமலை சாமி கேட்குறாரு, பகவானே உங்களுக்கு காம உணர்வே வந்தது இல்லையான்னு. ஏண்டா எனக்கு தேகமே அப்பயே போயிடுச்சு, அப்புறம் எப்படிடா காமம்? இதெல்லாம் எப்படிடா மற்ற சமாச்சாரங்கள்லாம் ஒன்றும் வராதுறாரு. நான் இங்கே உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வரும்பொழுது என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அதுக்காக நான் அப்பப்போ எழுதி வச்சுருந்த விஷயங்களை குறித்து வைக்க ஆரம்பித்தேன். அதையே நான் இந்த புக்காக வெளியிட்டோம், ரமணாசிரமத்திலிருந்தே வெளியிட்டிருக்காங்க. அதையே நான் உங்களுக்கு படித்தாலே பகவானை பற்றி பேசாமல் பேசினதாகும். ஏன்னா பகவானை பற்றி பேசுகிறதுக்கு தான் யோகியதை இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நான் தான் சொன்னேன். எனக்கு மட்டும் அந்த யோகியதை இருக்கா என்ன? எனக்கும் இல்லை. அதனாலேயே பேசுகிறேன் நான். அதை ஒரு மனுஷன் ஒரு தடவை பகவான் கிட்ட அழுது புலம்பி கீழே விழுந்து அழுது புரட்டி, பகவானே என்ன மாதிரி பாவி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது, எனக்கு பகவான் தான் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும். உபதேசமா? இல்லை, தட்சிணை கொடு அப்படின்னு கேட்குறாரு. தட்சிணையா? என்ன என்கிட்ட ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லையா? அப்போ தட்சிணை இல்லைன்னா உனக்கு உபதேசம் கிடையாது. இல்லை தட்சிணை கொடுக்கும். இல்லை. அப்புறம் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ நல்லா யோசித்து பார்த்து என்ன தட்சிணை கொடுக்குறது, என்ன தட்சிணை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, பகவானே நான் ஏதாவது புண்ணியம் செஞ்சுருந்தேன்னா அந்த புண்ணியத்தினுடைய பலனையெல்லாம்
உங்களுக்கே நான் குரு தட்சிணையாக கொடுக்குறேன்னா, ஆஹா அது போதாது, இன்னும் கொடு. இன்னும் வேறு ஒன்றும் இல்லையே பகவானே கேட்டேன்னு. இல்லை இல்லை, நீ பாவம் செஞ்சுருக்கியா? ஆமாம் பாவம் செஞ்சு, அதையும் கொடு, அந்த பலனையும் கொடு அப்படின்னு. பாவத்தின் பலனையும் புண்ணியத்தின் பலனையும் கேட்டு வாங்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இப்போ உங்கள்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை, இப்படியே இருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். பாவமும் இல்லை என்கிட்ட கொடுத்துட்டே, இல்லை புண்ணிய பலனையும் கொடுத்துட்ட, ரெண்டுமே இல்லை உங்கள்கிட்ட. அதனால் நீ எப்படியே போனா, அந்த ஆள் போனவர் தான் திரும்பியே வந்து பகவானை பார்க்கவே இல்லை. அவருக்கு வந்து என்ன ஆயிருக்குங்க அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் குறித்து வச்சதை அந்த புத்தகத்தில் இருப்பதை வந்து நான் கொஞ்சம் இங்கே உங்களுக்கு வாசித்து காட்டலாம் என்று இருக்கிறேன். ஸ்ரீ பகவானை அறியாத காலத்தில் அவரின் அமுத மொழிகளை குஞ்சு சுவாமிகள், அண்ணாமலை சுவாமிகள், ராமசாமி பிள்ளை அவர்கள் வாயிலாக கேட்கும் பொழுது, அடடா அடே அப்பா, பகவான் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு உடம்பெல்லாம் கூச்சரியும். பின்னாளில் பகவான் சரிதையையும் உபதேச மொழிகளையும் வாசிக்கும் போது பளீர் பளீர் என்று அறைவது போலும் மின்சார தாக்குதல் போல தூக்கி போடுவதும் அடிக்கடி நிகழும். எனக்கு அப்படி நிகழ்வுகளை என்னுள் ஏற்படுத்திய அந்த விஷயங்களை பகவானை அண்டி வந்தவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உந்துதலில்தான் நான் குறித்து வைத்த பகுதிகளை தொகுத்து இடையிடையே என்னுடைய அபிப்பிராயங்களையும் எழுதி வந்ததே ஒரு நூலாக இப்பொழுது வெளிவருகிறது இந்த நூல். இதை வாசிக்கும் போது எனக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வு மற்றவர்களுக்கும் வருமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. எல்லோரின் வேண்டுகோளையும் ஏற்று நிறைவேற்றும் பகவத் அருள் இவ்வெளியனின் ஆசையும் நிறைவேற்றி தரும் என்று நம்புகிறேன். பகவத் அருள் துணை நிற்க. ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஸ்ரீ பகவானை அறிந்த நொடியில் அவனுக்கு மிக முக்கியமாக தெரிந்ததெல்லாம் அதன் முக்கியத்துவத்தை இழந்துவிடும். இது நான் தனியாக எழுதி வச்சது. ஸ்ரீ பகவான் தனியாக என்ன உபதேசம் செய்தார் என்று கேட்காதே. அவர் இப்பூமியில் வாழ்ந்ததே மிகப்பெரிய உபதேசம். அவர் ஒரு உடல் எடுத்து வந்ததே மனித குலத்துக்கும் அனைத்து உலக உயிர்களுக்கும் ஒரு அருட்கொடை, வரப்பிரசாதம். ஸ்ரீ பகவானின் அடியார்கள் பகவானை அறிந்து அதன்பின் அவரிடம் செல்லவில்லை. ஸ்ரீ பகவானே தன்னை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தன்வசம் இழுத்துக்கொள்ளுகிறார். அவரை அவர்கள் தேடுவதற்கு முன்னாலேயே வழிநடத்தி சென்றிருக்கிறார் என்பதை அவர்கள் பின்னால் உணர்வார்கள்.